ஹாய் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போதான் ஒரு மாதிரி உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஒரு கிழமைக்கு அப்புறம் காய்ச்சலான காய்ச்சல். பட் ஓகே. ஓட்டு இருக்கவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டுட்டீங்களா? என்ன மாதிரி வேணும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சோஷியல் மீடியாவோட ஒரு இம்பேக்ட் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்த ஒரு எலெக்ஷன் சொன்னால் இந்த எலெக்ஷன் தான். இதுக்கு முன்னுக்கெல்லாம் வந்து லைக் அவ்வளோ தூரம் வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. பட் ஆனால் இந்த பேர் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லைக் எந்த பக்கம் எவ்வளோ ஓட்டு போகும், இல்லைனா யாரை வந்து எப்படி ஓட்டு பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டே இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து லைக் டிவிகே கட்சி வந்ததுக்கப்புறம். ஸோ ஒரு புது மாற்றங்கள் வருமா, அதாவது டிவிகே கட்சி வந்து மேலோங்கி நிற்குமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து டிஎம்கே கட்சி வந்து ஆட்சி அமைக்குமா, இல்லைனா ஏடிஎம்கே என்டிகே எதுவும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் இதில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. மொதல் விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து இந்த மீடியா டிஸ்கஸ்டிங்கான ஒரு மீடியா. இதில் ஆரம்பத்துலேருந்தே நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொதல் விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து லைக் போகிற ரோட்டில் எல்லா இடத்துலையும் மைக்கை தூக்கிட்டு போயிட்டு யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்ட்டு. ஓட்டுங்கிறது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம். ஈவன் வீட்டில் இருக்கவங்களே வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கோ, நீ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறதுக்கோ, இல்லைனா நீ போட்டு வந்ததுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்குறதுக்கும் வந்து ரைட்ஸ் இல்லை. அது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட உரிமை. அவங்கவுங்க தனித்தனியாக ரிசர்ச் பண்ணி அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ, லைக் யார் வந்தால் சரியாக இருக்குன்னு தோணுதோ கண்டிப்பாக அப்படி தான் பண்ணும். ஈவன் அதனால தானே வந்து இந்த ஓட்டிங் பூத்தை கூட வந்து ஓட் பண்ணுற இடத்த வந்து மறைச்சி எல்லாத்துக்கும் யாருக்கும் தெரியாத மாதிரி ஓட் பண்ணுற மாதிரி கவர் பண்ணி இப்படி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்றா தான் வந்து லைக் ஓகே என்ன போடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கலாம், அதான் போடுற இல்லை வேணாம் இது போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க சுற்றி இருக்கவங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தானே வந்து அது ஒரு மாதிரி ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடுறான்ட்டு யாருக்குமே தெரியக்கூடாதுன்ட்டு. இவனுங்க வந்துருவானுங்க தூக்கிக்கிட்டு மைக்கு ரோட்டுக்கு, நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, ஏன் ஓட்டு போட போகிறீங்க. ஸோ அப்படின்னா தான் ஓப்பனாக தெரிஞ்சிருது. அங்கனே அவங்க வந்து சொல்லிடுறாங்க, எல்லாத்துக்கும் முன்னுக்கு சொல்கிறாங்க, ஓகே நான் வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன், இவங்க தான் ஓட்டு போடுறேன். ஸோ அங்கனே லிட்டரலி வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்துக்கலாம். அஃபிஷியலாக போயிட்டு அங்கே பூத்தில் ஓட் போட மட்டும் தான் இருக்குது. மற்றபடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் யாருக்கு ஓட்டு போடுறேன். இது ஏன்னு சொன்னால் இது ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்க நாளைக்கு இது வந்து ரொம்ப ஓப்பன் ஆயிரும். லைக் யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு போட முன்னுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதுக்கு எலெக்ஷன். ஸோ தயவு செஞ்சு இந்த மீடியா ஒரு மாதிரி இது ஒரு ரூட்டின்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் போயிட்டு எல்லாத்திட்டையும் ஓட்டு கேட்காதீங்க. லைக் ஓகே மக்களுக்கு எது நல்லது நடந்தால் சரியாக இருக்கும், எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நல்லா இருக்கும், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இப்போ சொசைட்டியில் இருக்குது, ஸோ அது வந்து யார் வந்தால் மாற்றுவான்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி மேபி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வி கேட்குறது, ஓகே அதுக்கு ஏற்ற மாதிரியான மக்கள் கிட்ட இருந்து ஜெனியூனான ஒரு பதில் வாங்குறது, அதை பற்றி பப்ளிஷ் பண்ணுறது அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி வந்து யாருக்கு நீ ஓட்டு பண்ணுற அப்படின்னு கேட்குற கேள்வி வந்து ரொம்பவே வந்து ஒரு தப்பான விஷயம். எனக்கு தெரிஞ்சது இது வந்து ஒரு இல்லீகலான ஒரு ஆக்டிவிட்டி தான் சொல்லுவேன். அதையும் தாண்டி லைக் இன்னைக்கு இந்த ஓட்டிங் பூத்துலையும் இந்த மீடியா வந்து ஐயோ செலிபிரிட்டிஸை ஏன்டா நீங்கள் இந்த கடவுள் மாதிரி பார்க்குறீங்க, முக்கிற மாதிரி சாப்பாடை இவ்வளோ தான் ஒரு கேப்பு. இப்போ தலை வந்திருக்கும் போது தலை காரை விட்டு இறங்கல அந்த அவ்வளோதான் அந்த கேப்பு வந்து மொய்யின்னு மொச்சிக்கிட்டு ஓகே தலைன்னு ஒரு பக்கம் நடக்க விடாமல் கேமரா தூக்கி இந்த பக்கம் தலை உள்ளுக்கு இப்படிலாம் விட்டுலாம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்டா மீடியாவில் இருக்கவங்க எப்படியுமே எல்லாமே நிறைய அட்வான்ஸ்டான கேமரா தான் வச்சுருக்கீங்க. ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து நீங்கள் ஜூம் பண்ணி எல்லாத்தையுமே எடுக்கலாம். கண்டிப்பாக வந்து யாருமே எதுவுமே பெருசாக பேச போகிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்களுக்கான அந்த ப்ரைவசி ஸ்பேஸை கொடுத்துட்டு போக வேண்டியதுன்னு லைக் ஒரு இவ்வளோ தூரம் அல்பையாவாக நடந்துக்கணும். லைக் ஈவன் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் நீங்கள் அப்படியே இதை பழக்கப்படுத்தி உங்களுக்கு கீழே வர்ற அப்படியே எல்லாருமே அதே பண்ணிட்டு வராங்க. வர்ற ஃபேன்ஸும் அதே தான் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் சரி என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன விஷயம், இங்கே இப்படி நடந்துக்கலாம் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. கண்ட வாக்கில் எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஒரு மற்ற ஜெனரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருங்க. இந்த மீடியானால தான் வந்து நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. அதையும் தாண்டி எலெக்ஷன் ஓட்டு போட வந்த இடத்துலையும் எல்லாத்துலையும் இந்த செல்ஃபி கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பின்னிக்கே போய்கிட்டு இல்லை உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு டிக்னிட்டி இருக்குதுன்னு, ரெஸ்பெக்ட் இருக்குதுன்னு, அதை ஏன் நீங்கள் லூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு செலிபிரிட்டி கிட்ட போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், லைக் அவங்கள எடுத்து என்ன ஒரு வாலில் போட்டால் வந்து லைக் நீங்கள் பெரிய ஆள் ஆயிருவீங்களா, இல்லைன்னா சந்தோஷப்பட்டுருவீங்களா? ஏன் இந்த மாதிரியான அல்பத்தனமான விஷயங்களுக்கு பின்னுக்கு இன்னும் வந்து மக்களை போகிறதுக்கு நீங்கள் பழக்கப்படுத்துறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் வந்து மீடியா தான். அப்புறம் ஈவன் சூர்யா அவர்கள் வந்திருக்கும் போதும் உள்ள ஐ திங்க் ஓட்டிங் பூத்துக்கு உள்ளேயே பின்னுக்கு இருந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு தட்டிக்கிட்டு இருக்காரு என் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இப்படி தட்டிக்கிட்டு இருக்காரு. சூர்யா அதை கண்டுக்காத மாதிரி இருந்துட்டா நினைக்கிறேன். பட் ஆனால் என்னன்னு சொன்னால் வந்து லைக் நீங்கள் வந்து உள்ள இந்த பொசிஷன்ஸில் இருக்கவங்க, போஸ்டிங்கில் இருக்கவங்க, அது கவர்மெண்ட் ஸ்டாஃபாக தெரியல, ஐ மீன் லைக் யாராக இருந்தாலுமே கூட லைக் நீங்களே வந்து ஒரு மாதிரி கடைசியாக எப்படியாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும், ஒரு வீடியோ எடுத்துடணும் தான் பார்க்குறீங்க தவிர அவங்க வந்து ஒரு பப்ளிக்காக பாருங்கள், ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க, ஓட் பண்ண வராங்க. ஸோ அதனால் ஓட் பண்ணிட்டு போக விடுங்க. லைக் அவங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸை கொடுத்துருங்க. எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் வந்து இந்த கோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லைக் இவங்கவுங்க இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, ஸோ அதனால வந்து இவங்க வந்து ஒருவேளை
அங்கே தான் ஓட்டிங் போயிருக்கும், இல்லைனா அது இங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தல அஜித் அவர்கள் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டார். லைக் நீ முடிஞ்சால் கெஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது. அண்டு சூர்யா அவர்கள் வந்து பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்திருந்தார். வேறு யார், நம்ம தனுஷ் அவர்களும் வந்து பிளாக்ல வந்திருந்தார். சத்யராஜனை பார்த்தேன் பிளாக்ல வந்திருந்தார். அண்டு சிவகார்த்திகேயன் வந்து ரெண்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு கிரே கலர் மாதிரி வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போலாம் வந்து இந்த மாதிரி டீ கோடிங் ஆரம்பிக்கும். ஓகே ஒரு இதில் வந்திருக்காரு, இப்போ யாருக்கு போட்டிருப்பாரு, இல்லைனா யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் என்னவா இருந்தாலுமே மக்களுக்கு தெரியும் யாரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த மீடியாவுக்கு ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், தப்பான வழியில் மக்கள் போகிறதுக்கான விஷயங்களை நீங்களே ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. நீங்கள் தான் வந்து மீடியாவிலேருந்து ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்லணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஸ்பெஷலி இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி வந்து மக்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் பின்னுக்கெல்லாம் போய்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்களே தொடர்ந்து பின்னுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் அந்த இடத்துல வந்து கச்சா முச்சான் அப்படி மொக்கிற மாதிரி மொச்சிக்கிட்டு, மேபி அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கான்னு தெரியல. பட் ஆனால் அதை கொஞ்சம் வெளியில இருந்து பாருங்களேன், அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இல்லையா? ஈவன் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எல்லா ஆக்டர்ஸுமே இருக்காங்க. எங்கேயாச்சும் ஒரு நாள் எங்கேயாச்சும் இப்போ பார்க்கலாம், எங்கே போனாலுமே எங்கேயாச்சும் கண்டிப்பாக பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னுமா அந்த கிரேஸ்லாம் உங்களுக்கு குறையாமல் இருக்குது. ஏன்னா பார்த்தது பத்தலை அவங்களுக்குலாம் அந்த மாதிரி, இல்லை நான் வந்து எடுத்த ஃபோட்டோஸ் பத்தலை அப்படிங்கிற மாதிரியா. ஈவன் எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கூட வந்து இந்த அளவுக்கு ஆக்டர்ஸ் மேலே வந்து ஒரு கிரேஸ் இருக்காது. ஈவன் அவங்களாம் பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து மக்களை வந்து இந்த மாதிரி மீடியா தான் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி அடிமையாக்க வைக்கிறாங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரி காட்டியே அவங்களும் மக்கள் ஒரு மாதிரி அதுக்கு லிட்ரலி அடிக்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி சினிமாவுக்கு பின்னுக்கே அடிக்ட் ஆகுற ஒரு க்ரௌடுன்னு அப்படியே வந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க இதுலேருந்து முழிச்சிக்க வைக்க வேண்டியது கூட வந்து மீடியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது புரியாமலே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும்போது ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ எதையுமே நம்ம வந்து கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணி சொல்ல முடியாது. அதுதான் எலெக்ஷன். ஈவன் ஸ்ரீலங்காவில் எதாவது நடந்துச்சு, நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரணில் வந்தார், ஒரு மாதிரி எல்லாத்தையுமே வந்து நியூட்ரலில் கொண்டு வந்துட்டார், திரும்ப அவர் தான் வந்து ஆட்சிக்கு வந்துடுவாருட்டு. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டும் நடந்துச்சு. அன்றகுமார் வந்து மேலே நின்றார் அப்படி ஜிங்குன்னு. ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். டிஎம்கே திரும்ப ஆட்சி அமைக்கலாம், இல்லைனா வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு டிவிக்கே வரலாம், இல்லைனா ஏடிஎம்கே வரலாம், என்டிகே வரலாம், எது வேணாலும் வரலாம். யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்தோட அபிப்பிராயமும். ஓகே நின்று பார்ப்போம். அண்டு இந்த மீடியா பண்ண விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் கொடுங்க காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.